அதுதான் சொல்லுவாங்க, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அழிந்து விடுவே மனிதா. தொடர்ந்து தாக்குதல்கள் தேமுதிக மேல மட்டும்தான். பிரச்சாரத்தில் என்ன பேசினாரு அண்ணன் எடப்பாடியார்? அவருக்கு யார் எதிர்கட்சியோ அவர்களை கூட அவர் மைண்ட் பண்ணல. 0.5 கட்சி 0.5 கட்சி 0.5 கட்சின்னு சொல்லி 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 ஐசியூல இருக்கிற கட்சிக்கு உயிர் கொடுத்தோம். இன்னைக்கு நான் அப்பவே சொன்னேன், எந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றீங்களோ அதுவே உங்களுக்கான நிலையாக வரும் என்று நான் சொன்னேன். அதுவும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் முன்னாடி தான் எடுத்து அந்த ஃபார்ம் காமிக்கிறேன். அது வரைக்கும் நான் எப்பயாவது காமிச்சேன்னா? ஏன் நிர்வாகி, என் மாவட்ட செயலர் உங்ககிட்ட கூட நான் காமிக்கலையே. கூட்டணி தர்மத்தை நாம மதிச்சோம். தொடர்ந்து தாக்குதல்கள் தேமுதிக மேல மட்டும்தான். அவர் சார்ந்த கட்சிக்கு எதிர்கட்சிக்கோ அவருக்கு யார் எதிர்கட்சிகளோ அவங்கள பத்தி கூட அன்னைக்கு பிரச்சாரம் பேசல. அவர் அப்பதான் திருவண்ணாமலையில வைத்து அவரை நமக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த ஃபார்மை காமிச்சேன். 5 MP பிளஸ் 1 ராஜ்யசபா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது தான். நான் எங்க சொன்னோம், நான் எங்க தரோன்னோ, யார் யாரோ பேசுறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்னீங்களே. அன்னைக்கெல்லாம் பேசாம அன்னைக்கே நான் அதை சொல்றேன். தொடர்ந்து உங்களுடைய பிரச்சாரம் தேமுதிகவை இழிவுபடுத்துவதும் தேமுதிகவை அசிங்கப்படுத்தல தான் இருந்துச்சு. உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன், அதிமுக இருக்கின்ற ஒருத்தருக்கு கூட, ஒரே ஒருத்தருக்கு கூட எடப்பாடியார் தவிர தேமுதிக கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடாது என்பதில் அத்தனை பேருமே உறுதியா இருந்தாங்க. அத்தனை பேரும் உறுதியா இருந்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு, இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருந்தீங்களே ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை வந்து நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. பொதுவா எல்லாருமே சொல்வாங்க, வினை விதைத்தால் வினை அறுப்பான், நல்லது செய்தா நல்லது வரும். கேப்டன் எப்பயுமே சொல்வார், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார். 2011 முதல் முறை தேமுதிக வெற்றி பெற்று 29 MLAக்கள் ஜெயித்த போது என்ன பேசிட்டார் கேப்டன்? அப்படி மக்களுக்காக பேசினார், தமிழ்நாட்டுக்காக பேசினார். ஏன் தேர்தலுக்கு பிறகு பால் விலை உயர்த்துறீங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தினாங்க? இது தப்பா? இது தப்பா? மக்களே உங்களை கேட்கிறேன், தமிழ்நாடு மக்களே சிந்திங்க. யாருக்காக பேசினார்? எனக்கு 100 ஏக்கர் கொடுங்க, ஒரு 10 கோடி கொடுங்க நான் போய் கேட்டார் கேப்டனு. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். அதை தான் இன்னைக்கு என் கடைகோடி தொண்டரும் ஃபாலோ பண்றாங்க, அதுதான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். ஸோ மக்கள் பிரச்சனையை சட்டசபையில் பேசுனதை பர்சனல் வெஞ்சன்ஸாக எடுத்து அன்னைக்கு நம்ம தேமுதிக இருக்கிறவங்கள யாரெல்லாம் சலனப்பட்டவங்க, இந்த மாதிரி பதவிக்கு காசுக்கு ஆசைப்பட்டவங்கள ஆசை வலை வீசி இழுத்தீங்க. இன்னைக்கு அவங்க நிலையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு எங்க கிட்ட இருந்தால் இன்னைக்கு பாருங்க எப்படி கௌரவமா கம்பீரமா எங்க முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதுல பாதி பேர் இன்னைக்கு மறைந்து போயிட்டாங்க. அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேகா மூலமாக வந்திருக்கிறது. அதனால நம்ம தான் ஏதோ கெத்து, இதுதான் உண்மை, இதான் நிலைன்னு யாரும் நினைக்காதீங்க. அதுதான் சொல்லுவாங்க, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அழிந்து விடுவே மனிதான். அதனால அன்னைக்கு பவர்ல இருந்தப்போ 2011 தெரியல, 100 ஆண்டு காலம்னாலும் இந்த கட்சி அழிக்க முடியாது, இனிமேல் இறங்கு முகம்னு சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவங்க இல்லை, இருந்திருந்தா இன்னைக்கு இதை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம். அதனால தான் இன்னைக்கு கேப்டனும் அவங்களும் அம்மையார் அவர்களும் கலைஞர் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவின் நிலை என்ன? இப்போ கூட நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், 3 பேர் ராஜினாமா செய்ததாக எனக்கு தகவல் வருது அதிமுக. ஸோ இது தொடர போகுது, இது நிச்சயம் தொடர போகிறது.